بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய வரலாற்று ஏடுகளில் மின்னிடும் பக்கங்களான இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலக பயணம் குறித்த தகவல்கள் மிளிர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்ரா மிஅராஜ் என்பது புனித இரவுகளில் ஒன்று அல்ல, அது நினைத்து பார்க்க வேண்டிய நினைவு இரவுகளில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே குறைஷி வம்சத்தில் பிறந்தார்கள். அந்த குறைஷி வம்சத்தில் போற்றுதலுக்குரிய ஒரு கிளையாராக ஹாஷிம் கிளையார்கள் திகழ்ந்தார்கள். அந்த கிளையார்கள் தான் மக்கமா நகரத்தினுடைய தலைவர்களாகவும் தலைமை பண்புக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த சிறந்த பாரம்பரியத்தில் பிறந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பேரும் சிறப்பும் கிடைத்தது. அதோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இயல்பான உயர்ந்த நற்குணங்களும் அவர்களினுடைய சிறப்பை மென்மேலும் சிறப்புப்படுத்தியது. ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலத்திலேயே அமீன் என்றும் சித்திக் என்றும் பெயர் பெற்றவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறந்ததிலிருந்து அவர்கள் பொய் சொன்னது கிடையாது, புறம் பேசியது கிடையாது, அழுக்கான எந்த எண்ணங்களும் அவர்களிடத்தில் வெளிப்பட்டது கிடையாது, எந்த மோசமான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது. ஷரியத்து முழுமையாக்கப்படுவதற்கு முன்பே முன்னுதாரணம் காட்ட தகுந்த அத்துணை நல்ல அம்சங்களும் அவர்களிடத்தில் நிரம்பி இருந்தது. ஆனால் எப்போது நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அன்றிலிருந்துதான் நபி அவர்களுக்கு பிரச்சனையும் துவங்கியது. நபி அவர்கள் மக்களை கூட்டி நுபுவத்தை எடுத்துரைத்த போது அவர்களின் சொந்த குடும்பத்திலிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பமானது. சொல்லன்னா துயரத்தை அனுபவித்தார்கள். கடுமையான வார்த்தைகளை சகிக்க வேண்டி இருந்தது. அமீர் என்றும் சாதிக் என்றும் உயர்ந்த பெயர்களால் அழைக்கப்பட்ட நபி அவர்கள் பொய்யர் என்றும், பித்தலாட்டக்காரர் என்றும், சூனியக்காரர் என்றும் வசைபாடப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்தே எதிர்ப்புகள் கிளம்பிய நேரத்தில் அபூ தாலிப் அவர்களும் அவர்களின் அருமை மனைவி அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களும் பாதுகாப்பு அரணாக நின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு அரணாக நின்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் மக்கமா நகரில் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று எண்ணியவர்களாய் தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் நபி அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அங்கிருந்தும் தோல்வி முகத்தோடு திரும்பினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த அபூ தாலிப் அவர்களின் மரணம், அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய மரணம், மேலும் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியது. துவண்டு போனார்கள். அப்போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பயணத்தின் மூலமாக நபி அவர்களை பலப்படுத்தினார். நுபுவத்திற்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு முன்பு, தாயிஃப் நகர பயணத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலக பயணம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பயணம் குறித்து இப்படி சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. பரிசுத்தமான அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவு நேரத்தில் அல்லாஹ் பயண ஏற்பாட்டை செய்தான், அல்லாஹ்வின் நத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணம் குறித்து சொல்லுகிறார்கள், நான் இரவில் அரை தூக்கத்தில் இருந்த நேரம் எனக்கு அருகே ஹஜரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். மூன்றாவதும் ஒரு நபர் இருந்தார். மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த மூன்றாவது நபர் எனக்கு அருகே வந்தார். என்னை அழைத்து கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்றார். அங்கே என்னுடைய நெஞ்சம் விளக்கப்பட்டது, என்னுடைய இதயம் கழுவப்பட்டது. பிறகு அவர் அருகே ஒரு வாகனம் இருந்தது. அது கழுதையை விட பெரிதாகவும் குதிரையை விட சின்னதாகவும் இருந்தது. அதுதான் புராக் என்கின்ற வாகனம். அந்த வாகனத்தில் என்னை ஏறி அமரச் சொன்னார்கள். நான் அருகே சென்ற போது அந்த வாகனம் மிரண்டது. அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாகனத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் போற்றுதலுக்கும் சங்கைக்கும் உரியவர் உன் மீது ஏறப் போகிறார். இதுவரை உன் மீது பயணப்பட்டவர்களில் இவர்களை போன்று உயர்ந்தவர்கள் பயணித்ததில்லை என்று சொன்னபோது அந்த வாகனம் அப்படியே அமைதியானது. பிறகு நான் ஏறி அமர்ந்தேன். அழகான அந்த வாகனம் இருக்கிறது, மிக வேகமாக பயணம் சென்றது. அதனுடைய பார்வை எங்கே படுகிறதோ அந்த இடத்தில் அதனுடைய ஒரு எட்டை வைக்கும் அளவிற்கு மின்னல் வேகத்திலே அது புறப்பட்டு சென்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைந்தேன். உள்ளே அழைத்து சென்றார்கள். உள்ளே சென்றேன். இதுவரை அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்தார்கள். அவர்களுக்கு நான் 2 ரக்அத் தொழ வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 கோப்பைகள் வைக்கப்பட்டது. ஒன்று பால், இன்னொன்று மது. இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யுமாறு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்வு செய்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், சிறப்பு என்பதாக சொன்னார்கள். அதுவரை நடந்ததுதான் இஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற பயணம். இஸ்ரா மிஅராஜ் என்பது 2 பயணங்களை கொண்டது. ஒன்று மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலான இரவு பயணம், இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து சிதறத்துல் முன்தஹா வரையிலான மின்னுலக பயணம். இதற்கு இஸ்ரா என்று சொல்வார்கள், அதற்கு மிஅராஜ் என்று சொல்வார்கள். இரண்டும் இணைத்துத்தான் இஸ்ரா மிஅராஜ் என்பதாக நாம் சொல்லுகிறோம். இதற்கு பிறகு அவர்கள் விண்ணுலக பயணம் என்று சொல்லப்படுகின்ற மிஅராஜை துவங்குகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்கிறார்கள். முதலாவது வானத்தின் கதவு தட்டப்படுகிறது. உள்ளிருந்து யார் என்று கேட்கப்படுகிறது. நான் தான் ஜிப்ரீல் என்று சொல்லுகிறார்கள். உங்களோடு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே சென்றார்கள். உள்ளே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்குமுஸ் ஸலாம் மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபிய்யி ஸாலிஹ். வாருங்கள் என்னுடைய மகனே, வாருங்கள் சிறந்த நபியே என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் 2 கூட்டத்தார்கள். வலப்பக்கம் ஒரு கூட்டம், இடப்பக்கம் ஒரு கூட்டம். வலப்பக்க கூட்டத்தை பார்க்கிற போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ச்சியால் சிரிக்கிறார்கள். இடப்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற போது கவலையால் அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். ஏன் இவர்கள் சிலரை பார்த்து சிரிக்கிறார்கள், சிலரை பார்த்து அழுகிறார்கள் என்பதாக. அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வலப்பக்கம் இருக்கக்கூடியவர்கள் நல்லறங்களை செய்து சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், இடப்பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தீய காரியங்கள் செய்த காரணத்தினால் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். எனவே சுவர்க்கவாசிகளை பார்த்து மகிழ்ச்சியும் நரகவாசிகளை பார்த்து கவலையையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதாக சொன்னார். பிறகு 2வது வானத்தின் கதவு தட்டப்படுகிறது. யார்? நான் தான் ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டு இருக்கிறீரா? ஆம், கட்டளையிடப்பட்டுள்ளேன். 2வது வானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். உள்ளே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். பிறகு 3வது வானத்தினுடைய கதவு தட்டப்படுகிறது. யார்? நான் தான் ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வஸல்லம் அவர்கள். அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டுள்ளீரா? ஆம், கட்டளையிடப்பட்டுள்ளேன். கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே சென்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன அழகு, எவ்வளவு பேரழகு! அல்லாஹ்வின் படைப்புகளில் பாதி அழகை மொத்தமாக பெற்றவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அவர்களினுடைய அழகை நபி அவர்கள் சிலாகித்து பேசினார்கள். நான்காவது வானத்தினுடைய கதவு தட்டப்படுகிறது. யார்? நான் தான் ஜிப்ராயில். உங்களோடு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டுள்ளீரா? ஆம், கட்டளையிடப்பட்டுள்ளேன். உள்ளே சென்றால் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம், அதே போன்று உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்றால் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆறாவது வானத்தினுடைய கதவும் அவ்வாறே தட்டப்படுகிறது. உள்ளே சென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன், அஸ்ஸலாமு அலைக்கும் மர்ஹபம் பி அஹி ஸாலிஹ் வ நபிய்யி ஸாலிஹ், சிறந்த நபியே உள்ளே வாரும், சிறந்த தோழரே உள்ளே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுப செய்தி சொல்லுகிறார்கள். நானும் உங்களை போன்ற மக்களுக்கு இடையே போராடினேன், ஆனால் சொற்ப நபர்கள் தான் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். சொற்ப நபர்களை அழைத்துக் கொண்டே நான் சுவர்க்கத்தில் நுழைய போகிறேன். ஆனால் நீங்கள் என்னை விட குறைந்த காலம் வாழ்ந்தவர்கள், ஆனால் நிறைய மக்களை அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் புக போகிறீர்கள் என்பதாக சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். பிறகு ஏழாவது வானம் தட்டப்படுகிறது. யார்? ஜிப்ராயில். உங்களோடு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டுள்ளீரா? ஆம், கட்டளையிடப்பட்டுள்ளேன். கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே சென்றால் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் பள்ளிவாசலின் சுவரிலே சாய்ந்தவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பைத்துல் மஅமூர் என்பது மலக்குமார்களினுடைய பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே தொழுகை நடத்துவார்கள். ஒரு முறை உள்ளே சென்று வணக்கம் புரிந்துவிட்டு வெளியேறிய மலக்குமார்கள் மீண்டும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த அளவிற்கு கோடான கோடி மலக்குமார்கள் தொடக்கூடிய அற்புதமான பள்ளிவாசல் தான் பைத்துல் மஅமூர். காபத்துல்லாவிற்கு நேராக மேலே 7வது வானத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகச் சிறப்பான பள்ளிவாசல் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூரின் சுவரில் சாய்ந்தவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன், அஸ்ஸலாமு அலைக்கும் பி இப்னி ஸாலிஹ் வ நபிய்யி ஸாலிஹ், சிறந்த என்னுடைய மகனே, சிறந்த நபியே உள்ளே வாரும் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைத்தார்கள். 7 வானங்களை கடந்ததற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இடம், அந்த சிதறத்துல் முன்தஹா என்பது பார்வைக்கு எட்டுகிற தூரம் விசாலமாக படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய யானைகளின் காதுகளை போன்ற இலைகளை கொண்ட கிளைகளை கொண்ட அற்புதமான ஒரு பெரிய மரம் தான் சிதறத்துல் முன்தஹா. அந்த மரத்தினுடைய வேர்களுக்கு கீழே 4 ஊற்றுகள் ஊறிக்கொண்டிருக்கிறது. அதில் 2 ஊற்றுகள் உலகத்தை நோக்கியும் 2 ஊற்றுகள் சுவர்க்கத்தை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தை நோக்கி ஓடுகின்ற அந்த 2 ஆறுகள் தான், ஒன்று நைல் நதி, இன்னொன்று ஃபுராத் நதி. சுவர்க்கத்தை நோக்கி 2 ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமான அந்த சிதறத்துல் முன்தஹா, இதுதான் வானலோகத்தினுடைய எல்லை. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு மேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. இதுவரை வருவதற்கு மட்டுமே நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு பிறகு நீங்கள் தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மை தோற்றத்தை கண்ட சில சந்தர்ப்பங்களில் அது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரம்மாண்டமான தோற்றமுடையவர்கள், 600 ரெக்கைகள் கொண்டவர்கள். அவர்களுடைய ஒரு ரெக்கையை விரித்தால் வானத்திலிருந்து பூமியை அது பரவிக்கொள்ளும். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான 600 இறக்கைகளை கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் உண்மை தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் கண்டார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி மேலே செல்கிறார்கள். அதற்கு மேல்தான் வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய குர்சி அங்கேதான் வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய குர்சி இருக்கிறதே, அவனுடைய சிம்மாசனம் இருக்கிறதே, இந்த சிம்மாசனம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று சொன்னால் 7 வானங்களையும் அதற்கு முன்பு வைத்தால் ஒரு பாலையில் தூக்கி வீசப்படுகிற மோதிரம் போன்றுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈடு இணை இல்லாத பிரம்மாண்டமான குர்சி அல்லாஹ்வினுடையது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகே சென்றார்கள். ஒரு வில்லினுடைய 2 நுனிகள் அளவிற்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். பார்த்தார்களா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசினார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜின் போது 3 மிகப்பெரிய பரிசுகளால் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அதில் ஒன்று தொழுகை, இன்னொன்று
சூரத்துல் பக்கராவினுடைய இறுதி வசனங்கள். மூன்றாவது, ஷிர்க் செய்யாதவருக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்கின்ற சுப செய்தி. இந்த மூன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மிஅராஜின் பயணத்தின் போது பரிசாக வழங்கினான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றுவதற்கும் துவண்டு போய் இருந்த அவர்களை பலப்படுத்துவதற்குமான ஒரு ஏற்பாடாகவே இதை செய்தான். இன்னும் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், மிக பெரும் அந்தஸ்தை கொண்டிருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தை மென்மேலும் ஓங்க செய்கிற அற்புதமான ஏற்பாடு தான் இந்த மிஅராஜினுடைய ஏற்பாடு என்பதாகவும் சொல்வார்கள். அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தும் பேசியும், அங்கிருக்கக்கூடிய விளக்குமார்களை பார்த்தும் பேசியும், அதுவரை அனுப்பப்பட்டிருந்த அத்துணை நபிமார்களிடமும் பார்த்தும் பேசியும், இவைகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஈமானை பலப்படுத்தியது, செறிவூட்டியது, செம்மைப்படுத்தியது. பிறகு நரகம் காட்டப்பட்டது, சுவர்க்கம் காட்டப்பட்டது. நெருப்பு கத்தரிகளை கொண்டு தங்களுடைய உதடுகளை சிலர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். இவர்கள் தான் நல்லதை எடுத்து சொன்னார்கள், தீயதை தடுத்தார்கள், தன்னை மறந்து விட்டார்கள். மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன மேதைகளினுடைய நிலைதான் இது என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ரத்த ஆற்றில் ஒரு கூட்டம் நீந்தி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். இவர்கள் தான் வட்டியை புசித்தவர்கள் என்பதாக விளக்கம் தரப்பட்டது. தங்களுடைய நகங்களை கொண்டே தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். இவர்கள் தான் மக்களினுடைய மாமிசத்தை உண்டவர்கள், அதாவது மக்களினுடைய கண்ணியம் பாராமல் பிறரின் மானத்தில் மரியாதையில் விளையாடியவர்கள் என்பதாக விளக்கம் தரப்பட்டது. இப்படியே சுவர்க்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் வழங்கவிருக்கிற ஹவுதுல் கௌசரினுடைய தடாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஒரு அற்புதமான சுந்தர வாசனை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த வாசனை எங்கிருந்து கமழ்கிறது என்பதாக கேட்டார்கள். சுவனத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடம் இருந்து தான் இந்த வாசனை வீசுகிறது என்பதாக சொல்லப்பட்டது. யார் என்று நபி அவர்கள் கேட்க, இந்த பெண்ணினுடைய பெயர் மாஷிதா, ஃபிரௌனினுடைய மகள்களுக்கு தலை சீவி விடக்கூடிய பொறுப்பில் இருந்த பெண் இந்த மாஷிதா. ஒரு முறை சீப்பு கைதவறி கீழே விழுந்தது. அந்த சீப்பை எடுக்கிற போது பிஸ்மில்லாஹ் என்பதாக சொன்னார். அந்த மகள் கேட்டால், யாருடைய பெயரை உச்சரித்தீர்கள் என்பதாக. நான் என்னுடைய ரப்புடைய பெயரை உச்சரித்தேன். ரப்பா, என்னுடைய தந்தை தானே ரப்பு? இல்லை இல்லை, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்தவன் தான் ரப்பு என்பதாக சொன்னார்கள். நிச்சயமாக என்னுடைய தந்தை இடத்திலே உண்மை நான் புகார் செய்வேன் என்பதாக சொல்லி தன்னுடைய தந்தை இடத்திலே அவனுடைய மகள் புகார் செய்தார். ஃபிரௌன் அழைத்தான் மாஷிதாவை, விவரம் கேட்டான். ஆம் உண்மை, என்னை படைத்தவனை நான் சொன்னேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக மறுத்து விட்டார்கள். பிறகு அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். மாஷிதா அவர்களையும் அவர்களுடைய 4 பெண் குழந்தைகளையும் கொண்டு வந்தான். முன்னால் நெருப்பை எரித்தான். ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி வீசினான். கடைசியில் அந்த கை குழந்தை, அந்த குழந்தையோடு குதிப்பதற்கு மாஷிதாவினுடைய மனம் கொஞ்சம் தயங்கியது. அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கை குழந்தைக்கு பேசுகிறார் ஆற்றலை கொடுத்தான். அந்த கை குழந்தை பேசியது, தாயே ஏன் தயங்குகிறீர்கள்? நாளை மறுமையினுடைய நரக நெருப்பிற்கு முன்னால் இந்த உலகத்தின் நெருப்பு மிகவும் அற்பமானதே என்பதாக தைரியம் தந்ததற்கு பிறகு அந்த ஈமானை காப்பதற்காக வேண்டி கை குழந்தையோடு குதித்த பெண் தான் அந்த மாஷிதா. அந்த மாஷிதாவை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கை விடுத்தி மேன்மைப்படுத்தி இந்த சுவர்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த பெண்ணினுடைய மேனியில் இருந்து வருகின்ற வாசனை தான் இந்த அற்புதமான வாசனை என்பதாக விளக்கம் தரப்பட்டது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டு மீண்டும் கீழே வருகிறார்கள். கீழே வந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தான் முதலில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட விஷயத்தை சொன்னபோது ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், தயவு செய்து இதை வெளியே சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களை ஏற்கனவே பொய்யர் என்றும் சூனியக்காரர் என்றும் மக்கள் பரிகசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை சொன்னால் மக்கள் கேலி செய்வார்கள். எனவே வெளியே சொல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார்கள்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்னுடைய ரப்பினுடைய செய்தியை சொல்லாமல் இருக்க முடியும் என்பதாக சொல்லி காலை விடிந்ததற்கு பிறகு வீட்டில் இருந்து வெளியேறினார்கள். கண்ணில் பட்ட முதலாவது நபர் அபூ ஜஹல். அவனிடத்திலேயே முதலில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அபூ ஜஹல் கேட்டான், முஹம்மதே, இன்றைக்கு ஏதேனும் செய்தி உண்டா என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்பதாக சொன்னார்கள். என்ன செய்தி என்பதாக கேட்டான். நடந்தவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அபூ ஜஹல் அதிர்ச்சி அடைந்தான் அல்ல, ஆனந்தப்பட்டான். முஹம்மதே, சத்தியமாக என்னிடத்தில் நீர் சொன்ன செய்தியை மக்களிடத்தில் சொல்ல முடியுமா என்று சவால் விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லத்தான் போகிறேன் என்பதாக சொன்னார்கள். சொன்னவுடன் அபூ ஜஹலுக்கு சந்தோஷம். ஏனென்று சொன்னால், நாம் பைத்தியக்காரர் என்று சொல்கிறோம், பொய்யர் என்று சொல்கிறோம், நாம் இவ்வாறு சொல்வதை உண்மைப்படுத்துகிற காரியம் அல்லவா இது என்பதாக நினைத்த சந்தோஷத்தில் அவன் அடுத்தவர்களிடத்திலே சொல்வதற்கு அழைகிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணில் படுகிறார்கள். அபூ ஜஹல் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இந்த செய்தியை முதலில் சொன்னது. அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தோழர் உன்னிடத்தில் சொன்னது உண்மை என்று சொன்னால் அது நிச்சயம் உண்மையானதுதான். இது என்ன சாதாரண செய்தி? 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கும் செய்தியை சொல்கிறார்கள். வானத்திலிருந்து வஹி வருகிறது என்பதாக சொல்லுகிறார்கள், மறுமை இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள், சுவர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். பெரும் பெரும் செய்திகளை எல்லாம் நாங்கள் நம்புகிற போது இந்த செய்தியை நம்புவது எங்களுக்கு பாரமானதல்ல என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் உண்மைப்படுத்தினார்கள். எனவே தான் அவர்களை சித்திகுல் அக்பர் என்பதாக நாம் போற்றி புகழ்கிறோம். அபூ ஜஹலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறைஷிகளிடத்தில் சென்றான். வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு முஹம்மதிடம் ஒரு செய்தி இருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அத்துணை பேரையும் அழைத்து காபாவிற்கு முன்னால் நிற்க வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு வந்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹத்தீமின் மீது ஏறி நிற்க வைத்து விட்டு குறைஷிகள் எல்லாம் செய்தி கேட்கிறார்கள், என்ன முஹம்மதே, என்ன நடந்தது என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை விவரிக்கிறார்கள். ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் வழங்கவில்லையோ அவர்கள் அத்துணை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி கிண்டலை செய்தார்கள். அவர்கள் அதுவரை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா குறித்த கேள்விகளை தான் முன்வைத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எத்துணை வாசல்கள் இருந்தது, எத்துணை ஜன்னல்கள் இருந்தது, எத்துணை தூண்கள் இருந்தது, எந்த அமைப்பில் இருந்தது என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வடிவம் குறித்து தான் கேட்கிறார்கள். திரும்பி வந்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா குறித்து இவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அடையாளங்களை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டு நபி அவர்கள் வரவில்லை. நபி அவர்களை சொல்லுகிறார்கள், இவர்கள் கேள்வி கேட்க கேட்க அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே என் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினான். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அப்படியே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நின்று கொண்டு பார்த்து பார்த்து பதிலளிப்பதை போன்றே நான் பதிலளித்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு இன்னும் ஒரு சில அடையாளங்களை சொன்னார்கள். நான் போகிற வழியில் மக்காவை நோக்கி ஒரு பயண கூட்டம் வருகிறது, அவர்களில் ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, அதை 2 பேர் தேடும் பொறுப்பிலே அவர்கள் சுற்றி திரிகிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் மக்காவிற்கு எப்போது வந்து சேர்வார்கள் என்பதாக கேட்டார்கள். 3 நாட்களில் அவர்கள் வந்து விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதல் நாள் போகிறது, 2வது நாள் கழிகிறது, 3வது நாளிலும் அந்த பயண கூட்டம் வரவில்லை. தங்களுக்கிடையே பேசிக் கொள்கிறார்கள். மக்ரிபு தொழுகைக்கு முன்பு அந்த கூட்டத்தார்கள் வந்துவிட்டால் முஹம்மது சொன்னது உண்மைதான், சூரியன் மறைந்ததற்கு பிறகு இவர்கள் உள்ளே வந்தார்கள் என்று சொன்னால் முஹம்மது சொன்னது பொய் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் ஆவலோடு அந்த பயண கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பயண கூட்டம் வரவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பயண கூட்டம் வருகிற வரை மறைய வேண்டிய சூரியனை அல்லாஹ் தடுத்து வைத்தான். மறைய வேண்டிய சூரியன் மறையவில்லை. மக்காவிற்கு வர வேண்டிய பயண கூட்டம் உள்ளே நுழைந்தது, சூரியன் மறைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சத்தியமானது என்று இந்த விண்ணுலக பயணம் குறித்த அற்புத வரலாறு இதை அழகாக குறிப்பிடுகிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்கள் ஏற்றார்கள், மறுத்தவர்கள் மறுத்தார்கள், கேளிக்கை செய்தவர்கள் கேளிக்கை செய்தார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மிஅராஜ் குறித்த அனைத்து தகவல்களையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை அவன் எடுத்துக் கொண்டான். ஒருவர் கூட ஏற்க மாட்டார்கள் என்று எதிரியாகிய அபூ ஜஹல் நினைக்கிற போது இன்று 700 கோடி முஸ்லிம்களில் ஒருவருக்கு கூட கெஞ்சிற்றும் சந்தேகமில்லாத அளவிற்கு ஒரு மிஅராஜுடைய பயணத்தை நாம் முழுமையாக நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த பயணத்தை நம்ப வைக்கிற பொறுப்பையும் கூட இறைவனை செவ்வனை செய்தான் என்பதற்கு இது அற்புதமான ஒரு சாட்சி. ஆக இப்படித்தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பலப்படுத்தினார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சுரத்தோடு இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து அதிலே வெற்றி பெற்றார்கள் என்பது நமக்கு தெரியும். பொதுவாகவே இந்த இஸ்ரா மிஅராஜினுடைய வரலாற்று பின்னணியில் பல்வேறு படிப்பினைகளை சொல்வார்கள். அதில் மிக முக்கியமானது, தன்னுடைய ஐம்புலன்களால் அறியவில்லை என்றாலும், தன்னுடைய அறிவிற்கு புரியவில்லை என்றாலும், விஞ்ஞானம் அதை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் நான் நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் ஈமான் என்கின்ற அற்புதமான கொள்கை சார்ந்த உறுதிப்பாட்டை மென்மேலும் வலுப்படுத்துகிற விண்ணுலக பயணத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து சட்டங்களையும் வானிலிருந்து பூமிக்கு அனுப்பி சட்டமாக்கினான். ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தில் வைத்தே அதை கடமையாக்கினான் என்பதனால் இந்த தொழுகை என்பது மற்ற அனைத்து வகையான கடமைகளை விட ஆக சிறந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது, 6666 வசனங்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களை தவிர அனைத்து வசனங்களும் வஹியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வழங்கப்பட்டது. ஆனால் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்களை மட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நேரடியாக வழங்கினான். எனவே இந்த ஆயத்துகளினுடைய சிறப்பை இதன் மூலமாக உணர முடியும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது, இதுதான் சுப செய்தி. மார்க்கத்தை புரியாதவர்கள் கூட ஷிர்க் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நிச்சயப்படுத்தி தருகிறான் என்கின்ற மிக அற்புதமான இந்த மூன்று செய்திகளை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதனுடைய உயர்வையும் மதிப்பையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பல்வேறு படிப்பினைகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கின்ற இந்த விண்ணுலக பயணம் குறித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கும் உண்டான ஒரு நிகழ்வாகவே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதோடு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களையும் கொஞ்சமும் தொய்வில்லாமல் பின்பற்றி வெற்றி பெறுகின்ற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள வேண்டும். அதையே அல்லாஹ்விடத்திலே ஆதரவாக வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.